5 பேர் வந்து திரை இசை பாடல் தொடர்பானவர்கள். அதுல ஒண்ணு முக்கியமானவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். குறிப்பா அவருடைய தமிழ்ல எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடினவர். அதனாலதான் இவருக்கு மக்கள் கவிஞன் அழைக்கிறாங்க. ஓகே, காமராஜருக்கு வழங்க சிறப்பு பெயர்கள் பாருங்க. அடுத்தது பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேத, கர்ம வீரர், ஏழை பங்காளர், தலைவரை உருவாக்குபவர், கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியார் அழைக்கப்பட்டவர். இல்லையா? இதெல்லாம் காமராஜின் சிறப்பு பெயர்கள். அப்ப அரசாங்க காமராஜருக்கு சிறந்த சிறப்புகள் என்ன? மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றப்பட்டதாம். குறிப்பா வந்து சென்னை பல்கலைக்கழகம் 1857, அதுக்கப்புறம் 1966 தான் உருவாக்குனதான் மதுரை பல்கலைக்கழகம். குறிப்பா அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 1966 உருவாக்கப்பட்டு அதற்கு முதல்ல மதுரை பல்கலைக்கழகம், அப்புறம் தான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம். அடுத்து நடுவண் அரசு 1976 பாரத் ரத்னா விருதை, மிகப்பெரிய விருதை வந்து கொடுத்து சிறப்பிக்கிட்டுதான். அடுத்தது காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லத்தை அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. அப்ப சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு என்னமா காமராஜர் பெயர், உள்நாட்டு விமானகம், காமராஜர் டெர்மினல் வச்சிருப்பாங்க. உள்நாட்டு விமான போக்குவரத்துக்கு காமராஜர், வெளிநாடுகளுக்கு பேரறிஞர் அண்ணான்னு வச்சிருக்காங்க. அப்ப கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிவ மண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டது. அப்ப ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து பாருங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010. தெரியாதவங்க தெரிஞ்சுக்க, அண்ணாவுடைய நினைவு நூற்றாண்டு நூலகம். இது வந்து சென்னையில, குறிப்பாக ஆசியாவில் 2வது பெரிய நூலகம். இல்லையா? நம்ம நூலகத்துல நம்ம பார்த்தோம், அங்க வந்து 8 தளங்கள் இருக்கான். அந்த 8 தளங்கள்ல முதல் தளம் தரைத்தளம். இந்த தரைத்தளம் வந்து பார்த்தீங்கன்னா நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள், பார்வை திறனற்றவங்களுக்காக வைக்கப்பட்ட நூலகம் தான் ஃபர்ஸ்ட் தரைத்தளம். 2வது முதல் தளம் வந்து குழந்தைகள் பிரிவு, குறிப்பா பருவ இதழ்கள்லாம் இருக்குமா. 2வது தளத்துல தமிழ் நூல்கள் இருக்குமா. 3வது தளத்துல கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் இருக்குமா. 4வது தளத்துல வந்து பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி இருக்குமா. 5வது தளத்துல தான் கணிதம், அறிவியல், மருத்துவம் இருக்கும். 6வது தளத்துல பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7வது தளத்துல வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ் திசை சுவடி நூலகம். மறந்துடக்கூடாது, கீழ் திசை சுவடி நூலகம் 7வது தளத்துல. ஈவன் மறைமலையடிகள் நூலகம் கன்னிமரா நூலகத்தினுடைய 3வது தளத்துல நடைபெறுது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. 8வது தளத்துல தான் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தினுடைய அலுவலகம் அல்லது நிர்வாக பிரிவு இருக்கிறதா. இது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்களுடைய விவரங்கள். அடுத்த டாபிக் பாருங்க. ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் இதான் சீனாவில் இருக்கு. 2வது பெரிய நூலகம் தான் கோட்டூர்புரத்தில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010. அப்ப நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யாராரு? அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து தனியாள் நூலகம் வைத்தவர். லண்டன் மாநகர, கொலம்பியா, லங்கை, அதாவது அமெரிக்கா போன போதெல்லாம் நேற்று முதல் நாள் பார்த்தோம், முதல்ல லைப்ரரிக்கு போவாராம், பின்னாடி வருவாராம், கடைசியா வருவாராம். அப்ப நூலகத்தை முழுமையாக உபயோகித்தவர் யாருன்னா அண்ணல் அம்பேத்கர். ஈவன் கூட பாருங்க, காமராஜர் எல்லாம் கூட 6ஆம் வகுப்பு வரை தான் படிச்சாங்க. ஆனா அவரெல்லாம் பார்த்தா மதுரையில் உள்ள மெய்கண்டான் புத்தக சாலையில தான் தன்னுடைய அறிவை வந்து வளர்த்துக்கினாங்க. அப்ப நூலகம் என்பது மிக சிறந்த ஒரு என்னவா அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு தளமாக இருந்தது. அப்ப சிறந்த நூலகர்களுக்கு வழங்கும் விருது என்னன்னா டாக்டர் ரா அரங்கநாதன் விருது. ஓகே, நூலகத்தினுடைய தந்தைன்னு அழைக்கப்படுறாங்க அரங்கநாதன். அப்போ தை முதல் நாளில் தான் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குறாங்க. தை 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் நாள். அதாவது தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு, தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடுறாங்க. ஓகேவா? திருவள்ளுவர் ஆண்டு வேற, திருவள்ளுவர் நாள். பார்த்துங்க, ஆண்டு திருவள்ளுவர் நாள்.
சரிக்கு வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டகை இந்திர விழாவாக கொண்டாடினாங்களாம். அப்போ மலை வேண்டி கொண்டாடும் பண்டகை பேர் இந்திர விழா. அந்த காலத்துல இந்திர விழாவே போகி பண்டிகை கொண்டாடுவாங்களாம். அடுத்து பார், திருவள்ளுவர் கிபு 31ஆம் பிறந்தாருன்னு சொல்றாங்க. எனவேதான் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டோட 31 கூட்டிக்கிறாங்க. எக்ஸாம்பிள், அந்த 31 என்ற தற்போது பின்பற்றும் முறையை வழக்கில் கொண்டு வந்தவர் யாருன்னா மறைமலை அடிகள். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 2050, இப்போ நம்முடைய இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2022 இல்லையா? அப்போ 2022ஓட 31 கூட்டிக்கிட்டா இப்போ 2022க்கான திருவள்ளுவர் ஆண்டு 2053. ஓகே, அடுத்து பாருங்க, இது வந்து ஆசார கோவை. ஆசார கோவைன்னா, ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இது 17 கீழ்கணக்கு நூல்களில அறநூல்களில் வைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அப்போ ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இந்நூல் 17 கீழ்கணக்கு நூல் 1. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அடுத்து பாருங்க, நாட்டுப்புற பாட்டு. குறிப்பா நாட்டுப்புற பாட்டுக்கு வேற பேருனா வாய்மொழி இலக்கியங்கள்னு சொல்றாங்க. குறிப்பா அது தாலாட்டு. அப்ப தாள் என்பதற்கு நாக்கு. அப்ப நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டுன்னு சொல்றாங்க. தாள் கூட்டல் ஆட்டு தாலாட்டு. அப்ப குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாட்டுக்கு பேர் தான் தாலாட்டு. அடுத்து பாருங்க, நம்முடைய பொங்கல் திருநாள்களை எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க. அறுவடை திருநாள். குறிப்பா வந்து ஆந்திரத்துல, கர்நாடகத்துல, மராட்டியத்துல, உத்தரப்பிரதேசத்துல ஆகிய மாநிலங்கள்ல இதுக்கு பேரு. வட மாநிலங்கள் பொதுவாகவே மகர சங்கராந்தி. நம்முடைய தமிழகத்துல பொங்கல் என்று அழைக்கப்படுகின்ற அறுவடை திருநாள் வட மாநிலங்கள் ஆந்திரா உள்ளிட்ட உத்தரப்பிரதேச மாநிலங்களிலெல்லாம் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடுறாங்க. இதே பஞ்சாப் மாநிலத்துல லோரி என்று கொண்டாடுறாங்க. குஜராத், ராஜஸ்தான்ல இதுல உத்தராயன் என்று கொண்டாடுறாங்க. உத்தராயன் மந்திராதுங்க. மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன், பிகு. அஸ்ஸாம்லாம் பிகு ஃபெஸ்டிவல்னு கொண்டாடுறாங்க. ஓகே, மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடம் என்னவா பாருங்க. அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோயில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இதெல்லாம் மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. சிற்பக்கலை எப்படிலாம் வச்சிருக்காங்க பாருங்க. குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பங்கள் 4 வகைகளும் ஒரே இடம் காணப்படுனா அது மாமல்லபுரம் தான். அப்போ 4 சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4ம் காணப்படுகிற இடம் மாமல்லபுரம். அந்த 4 வகை என்னன்னா, நம்பர் 1 குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பங்கள். அடுத்து பாருங்க, நெய்தல் திணை. பார்த்தோம் இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். நெய்தல் திணைனா கடலும் கடல் சார்ந்த இடம். அந்த மக்களுக்கு பேரு பரதவர், பரத்தியர். குறிப்பா அவங்களுடைய தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். பூ வந்து தாளம்பூ. மந்திரக்கூடாது. ஏதாவது ஒரு கேள்வி அந்த கரும்பொருள்கள் 14ல கேட்டுடலாம். குறிப்பா நம்முடைய பாட புத்தகத்துல நெய்தல் திணை கொடுத்துருக்காங்க. நெய்தல் திணைக்குரிய பூ தாளம்பூ. அடுத்து பாருங்க, அதே நாட்டுப்புற பாட்டு தான் வருது. நாட்டுப்புற பாட்டுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்ற வாய்மொழி இலக்கியம். உழைக்கும் மக்கள் தன் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாடல். குறிப்பா காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதற்கு வாய்மொழி இலக்கணம் பேரு உண்டு. குறிப்பா அதுல இருக்கிற பாட்டுல ஏற்ற பாட்டு, ஓடப்பாட்டு மாதிரியான தொழில் பாடு. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு தொழில் பாட்டை பாடுவாங்க. விளையாட்டு பாட்டு பாடுவாங்க, தாலாட்டு பாட்டு பாடுவாங்க. முதலியெல்லாம் நாட்டுப்புற பாடல்கள் அடங்குமா? குறிப்பா நாட்டுப்புற பாடல்களுடைய மும்மணிகள் யாருன்னா கீவா வானமாலை, அப்புறம் ஜெகநாதன், அன்னகாமு. 3 பேரை சொல்லுவாங்க. மீண்டும் சொல்றேன் பாருங்க. கீவா வனமாலை, ஜெகநாதன், அன்னகாமு. இவங்க 3 தான் நாட்டுப்புறத்தின் மும்மணிகள், முப்பெருங்கள்வாங்க. இப்ப நம்ம பாட புத்தகத்துல சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புறையியல் ஆய்வு என்ற நூலில் இடம்பெற்றது தான் நம்ம பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, சொற்களில் இலக்கணத்தை பத்தி சொல்றாங்க. நான் இடம்பெறுவாங்க.
இப்ப டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வருமா? எக்ஸாம்பிள் கன்னடம், வண்டி, நண்டு. ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வருமா? எக்ஸாம்பிள் மன்றம், நன்றி, கன்றுன்னெல்லாம் வருமா? அடுத்து பாரு, அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுற்றெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தினாங்க. இப்ப ஆ இ மட்டும் தான் பயன்படுத்துறோம். ஊ என்ற சுற்றெழுத்து பயன்படுத்துவது இல்லை. அப்போ ஊ என்ற சுற்றெழுத்துக்கு எடுத்துக்காட்டு உது, ஊவன். குறிப்பா அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டுறாங்க. அடுத்து பாருங்க, முடியரசன். இந்த முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. குறிப்பா பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை முதல் நூல்களை எழுதியவர். குறிப்பா திராவிட நாட்டின் வானம்பாடி அழைக்கப்படுவர் முடியரசு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். குறிப்பா இவருடைய நூல் புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளதான். அடுத்து பாருங்க, இவர் யாரா? தாரா பாரதி. இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவருக்கு கவி ஞாயிறு என்ற அடைமொழியும் உண்டாம். ஈவன் மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார். இதுல கவி ஞாயிறு அழைக்கப்படுபவர் தாரா பாரதி. மறந்துடாதீங்க. அவருடைய புத்தகங்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலியவங்கெல்லாம் இயற்றிய நூலா. தாரா பாரதியின் கவிதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதா. அடுத்து பாருங்க, இதுல தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து, நேற்று பார்த்தோம் வளரும் வணிகத்துல. தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்கை சுற்றி சாற்றி உமனரும் போகலும் நற்றினை 183. பாலோடு கூலோடு பெயரும் குறுந்தொகை, பொன்னோடு கரியோடு பெயரும் அகநானூறு. அடுத்து பாருங்க, வேலு நாச்சியாரை பத்தி நேற்று பார்த்தோம், கடந்த காலத்துல பார்த்தோம். வேலு நாச்சியருடைய காலம் 1730 முதல் 1796. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு காலம் 1780. குறிப்பா ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார், இல்லையா? அடுத்து பாருங்க, மனிதநேயம் என்ற பாடத்துல கொடுத்திருக்கிறாங்க. வள்ளலாரை பத்தி சொல்றாங்க, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அப்ப வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் என்ற மேற்கோள் வள்ளலார் என்று அழைக்கப்படுகின்ற ராமலிங்க அடிகளார். அடுத்து, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று சொன்னவர் அன்னை தெரசா, இல்லையா? அடுத்து பாருங்க, தாய் மாணவரை பத்தி சொல்றாங்க. பாருங்க, தாய் மாணவர்னாமா? திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தான் இந்த தாய் மாணவர். அவருடைய மனைவி மீனாட்சி, அதாவது மட்டுவார் குழலி. மீனாட்சி ஆட்சி காலத்துல கருவூல அதிகாரியா இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து, தாய் மாணவரோட பாடலுக்கு என்ன பேரா? தாய்மானவர் பாடலுக்கு தமிழ் மொழியின் உபநிதம் என்று போற்றுவர். குறிப்பா பராபர கண்ணி என்ற தலைப்பில் உள்ள கண்ணி என்பதை நாம பாருங்க, 2 அடிகளில் பாடல் படும் பாட வகை. மறந்துடக்கூடாது. ஓகே, அதனாலதான் இஸ்லாமிய தாய்மார் குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பை சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சார்ந்தவர். குறிப்பா பார்த்தீங்கன்னா கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் தான் இந்த கலீல் கிப்ரான். இவருடைய பாடலை, இவர் லெபனான் நாட்டை சார்ந்தவர் இல்லையா, இவருடைய பாடலை நம்முடைய தமிழக கவிஞரான புவியரசு பெயர்த்த தீர்க்கதரிசி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கார். ஓகே, அடுத்து பாருங்க, எஸ் ராமகிருஷ்ணன். சிறுகதை, தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தக்கவர் தான் எஸ் ராமகிருஷ்ணன். இவருடைய நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியம் என இவருடைய படைப்புகள் நீளுகின்றன. குறிப்பாக உபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முழித்த கதைகள் முதல ஏராளமான நூல்களை இந்த ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கிறாரு. குறிப்பா பாதம் என்ற ஒரு சிறுகதை நம்முடைய பாடல் பகுதியில, தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதை தொகுப்புல இடம்பெற்றுள்ளதான். அடுத்து பாருங்க, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நம்முடைய பாட தொடர்பான கவிஞர்கள்ல பகுதியில 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் தான் தேசிய விநாயகனார். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். குறிப்பா ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்டதுதான் ஆசிய ஜோதி. அந்த ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறுகிறதாம். அடுத்த நூல் பாருங்க, யாரு? பாரதிதாசன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம்.
பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரையே பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலியான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். எனவே அதனால்தான் புரட்சிகரமான கருத்துக்களை பாடினால இவருக்கு புரட்சி கவி என்று பெயரு. இவரை பாவேந்தர் என்று போற்றுவர். குறிப்பு: பேரறிஞர் அண்ணாவுக்கு அண்ணான் என்று கொடுத்தவர் யாருன்னா இந்த பாவேந்தர் பாரதிதாசன். அண்ணாவை அண்ணான்னு அழைக்கிறோம் இல்ல, அண்ணாதுரையை அண்ணான் அழைக்கிறதுக்கு காரணமே பாவேந்தர் பாரதிதாசன் கொடுத்த பட்டம். ஓகே, சரி. அடுத்து பாருங்க, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. யாரு? நோபல் பரிசு சமாதானத்துக்காக நோபல் பரிசு பெற்ற 2வது இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி சொல்ற மேற்கோள். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் இல்லையா? அப்ப உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து பாருங்க, பாவலேறு பெருஞ்சித்தனார். குறிப்பா தமிழ் பணி இது ரொம்ப முக்கியம். பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலேறுன்னு அழைக்கப்படுறாரு. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலியான நூல்களை இயற்றியவர் தான் இந்த பாவலேறு பெருஞ்சித்தனார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் தான் இந்த பாவலேறு பெருஞ்சித்தனார். குறிப்பா தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் இந்த பாவலர். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர். குறிப்பா இந்த பாடல் அவர் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட பாடல் என்ன பாடலாம்? குறிப்பா அது நம்மளுக்கு கனிச்சாறு என்ற நூலில் கொடுக்கப்பட்டதான். கனிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றதான். அது கனிச்சாறு என்பது 8 தொகுதியாக வெளிவந்தது. குறிப்பா அந்த கனிச்சாறு தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டதான் கனிச்சாறு. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியம். ஒரு கேள்வி வரலாம். நம்முடைய முதலாக நம்முடைய தமிழ் முதலில் ஆடப்படும் இலக்கியம் எதுனா தொல்காப்பியம். அதோட மேற்கோள் எப்படி வந்துச்சா? தமிழியன் கிளவியும் அதனோரற்று. அது தமிழ்நாடு பாருங்க. குறிப்பா தமிழ்நாடு சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்காண்டம் என்ற பெயர்ல தான் வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்கு பாருங்க. இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதின ஆயின் என்ற மேற்கோள்ல தான் அந்த தமிழ்நாடு என்ற பெயர் முதலில் ஆளப்படும் இலக்கியமாக இந்த சிலப்பதிகாரம் குறிப்பா வஞ்சிகாண்டகம் பெயர் பெறுது. அடுத்து தமிழன் அப்படின்ற பெயர் அப்பருடைய தேவாரத்துல. புரியுதுங்களா? தேவாரம் மொத்தம் 3 பேர் பாடினாங்க. முதல் 3 திருமுறைக்கும் திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? 4, 5, 6க்கு பேரு யாரு? நாவுக்கரசர். அவருக்கு தான் அப்பர்னு பேரு. அப்ப அந்த நாவுக்கரசர் என்ற அப்பருடைய தேவாரத்துல தான் தமிழன் என்ற பெயரு முதல் இடம்பெற்றதான். 7வது பாடுது சுந்தரர். அப்ப முதல் 3 தேவாரத்தை பாடினாங்களே அதுக்கு திருக்கடை காப்புன்னு பேர். மறந்துடாதீங்க. ஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர். அடுத்து பாருங்க, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகாரம் பதிகம் கூறுதான். சேர மன்னர், சேர சோழ பாண்டியர், குறிப்பாக சேர மன்னரை மரபை சார்ந்தவர் தான் இளங்கோவடிகள். இவருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. குறிப்பா 50 காப்பியங்கள் ஒன்றுதான் சிலப்பதிகாரம். குறிப்பா இதுதான் தமிழின் முதல் காப்பியம். சிலப்பதிகாரத்தை வழங்க வேறு பெயர்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். அது மட்டும் இல்ல, உரையிடை பாட்டிடை செய்யுள் கூட சொல்றாங்க. மறந்துடாதீங்க. உரையிடை இட்ட பாட்டிடை செய்யுள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல்தான் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றாங்க. குறிப்பா சிலப்பதிகாரத்துல இயற்கை வாழ்த்தாக திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கை வாழ்த்தாக அமைந்ததுதான் நம்ம பாடல் பகுதியில வந்தது. அடுத்து பாருங்க, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு 6 வன்மையா ஒழிக்குமா? வல்லினம். இங்கு, இஞ்சி, அதுவும் மென்மையா ஒழிக்குமா? ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு 6 வன்மையாக இல்லாமல் மென்மையாக இல்லாமல் 2ற்கு இடைப்பட்டு ஒழிக்குமா? ஓகே, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் பாருங்க. மரபு பிழையில தாவர பெயர்கள் பாருங்க. ஆள், அரசு, மா, பலா, வாழை இதெல்லாமே இலைன்னு சொல்லுவாங்களாம். ஆல இலை, அரச இலை, மா இலை,
பலா இலை, வாழை இலை, அகத்தி, பசலை, முருங்கை, இதெல்லாம் கீரைன்னு சொல்றாங்களாம். அகத்தி கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை அப்படின்ட்டு கீரைகளா சொல்றாங்க. அடுத்து அருகம்புல், கோரைப்புல், அடுத்து நெல் தாள், வரகு தாள், மல்லி தலை, சப்பாத்தி கள்ளி மடல், தாளை மடல், கரும்பு தோகை, நாணல் தோகை, பனை ஓலை, தென்னை ஓலை, கழுகு அப்படின்னா கூந்தல்னு அர்த்தம். கழுகுன்னா மறந்துடாதீங்க. இதுல இருந்து ஏதாவது ஒரு மரபு பிழைய கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டுடலாம். அடுத்து பாருங்க, மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அவரும் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞராம். அபுல் பக்யூர் ஜைன்லாபுதீன் அப்துல் கலாம். அதே மாதிரி இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை, அவரும் தமிழ் மொழியில பயின்று உயர்ந்த நிலை அடைந்த அறிவியல் அறிஞர். முன்னாள் இஸ்ரோவுடைய தலைவர் சிவன், அவரும் தமிழ்ல பயின்று அறிவியல் அறிஞர் ஆனவர். ஓகே. இந்தியாவின் பறவை மனிதன் அழைக்கப்படுவர் டாக்டர் சலீம் அலி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக விளங்கியவர் தான் அந்த டாக்டர் சலீம் அலி. ஏன்னா அவர் தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால்தான் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகே. அது மட்டும் இல்ல, தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு பேரு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூல் எழுதுகிறார். மறந்துடாதீங்க, த ஃபால் என்று பெயரிட்டுள்ளார். சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி தன் வாழ்க்கைக்கு வரலாற்று நூல்களுக்கு த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. ஓகே. கப்பல் பறவையாம், சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவைக்கு பேர் தான் கப்பல் பறவை, ஃப்ரீகேட் பேர்ட். இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்குமா. இது கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கிறாங்களாம். ஓகேங்களா. மீண்டும் படிக்க, கப்பல் பறவைக்கு என்ன வேற பேரு? கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை. ஓகே. அடுத்து பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாக்ஸ்ல 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் பாருங்க. குறிப்பா அந்த வேளாண்மை என்ற தமிழ் சொல் வந்து இடம்பெற்ற நூல் எதுனா கலித்தொகை. ஹலோ, யார் சார்? அடுத்து பாருங்க, அதே வேளாண்மை என்ற பெயர் திருக்குறள்ல 81வது அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளதுதான். உழவர் என்ற பெயர் சொல் வந்து நற்றிணையில, பாம்பு குறுந்தொகை 239 பாட்டுல, வெள்ளம் பதிற்றுப்பத்துல 15வது பாட்டு, முதலை குறுத்தொகையில 324வது பாடல முதலை என்ற பெயர் இடம்பெற்றிருக்கான். கோடை அகநானூர்ல 42வது பாடல்ல. உலகம் பார்த்துங்க, கேள்வி வரலாம். தொல்காப்பியத்துல குறிப்பா வந்து 24 இயல்ல கிளவியாக்கம் என்ற பகுதியில திருமுருகாற்றுப்படையிலும் இந்த உலகம் இடம்பெற்றிருக்கதான். மருந்து என்ற பெயர் அகநானூர்ல இடம்பெற்றிருக்கதான். ஊர் இப்பதான் பார்த்தோம், தொல்காப்பியத்துல குறிப்பா அகைத்தணியில. அன்பு தொல்காப்பியத்துல கலவியல்ல. உயிர் தொல்காப்பியம். மகிழ்ச்சி தொல்காப்பியம் குறிப்பா கற்பியல் திருக்குறள்ல, திருக்குறள்லயும் வருதான். மீன் குறுந்தொகையில வருதான். புகழ் தொல்காப்பியம். அரசு தொல்காப்பியம். செய் அரசு திருக்குறள், செய் குறுந்தொகை. செல் தொல்காப்பியத்துல புறத்திணையில. பாருனா பெரும்பாலாற்றுப்படை. ஓலினா தொல்காப்பியம் கிளவியாக்கத்துல. முடி தொல்காப்பியம் வினையில்ல. அடுத்து பாருங்க, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். இப்படி கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் அழைக்கப்படுவர் பாரதியார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். பாருங்க, அவர் பேர் சுப்புரத்தினன்னு பார்த்தோம். அந்த சுப்புரத்தினது தான் பாரதிதாசன் மாத்திட்டார். பாரதியாருடைய இயற்பெயர் ரொம்ப முக்கியம். மாணிக்கன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அப்போ இயற்பெயர் எல்லாம் கண்டிப்பா ஏதாவது ஒரு கேள்வியா நம்மளுக்கு மாற்றுவாங்க. அப்போ இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர் தான் இந்த பாரதியார். குறிப்பா 11 வயசுல எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். அவருடைய பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா 1882. அப்ப 1893 பாரதி என்ற பட்டத்தை வாங்கிட்டார் 11 வயசுலே. தம் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் தான் பாரதியார். அது மட்டும் இல்ல, மண் உரிமைக்காக, பெண் உரிமைக்காக பாடியவர் தான் பாரதியார். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்துள்ளார். குறிப்பா பாரதியாருடைய முப்பெரும் பாடல் என்று அழைக்கப்படுவதில் சொல்லப்பட்டதுதான் அடிக்கடி கேட்கிறாங்க. பாஞ்சாலி சபதம் 1,
இரண்டாவது கண்ணன் பாட்டு, மூன்றாவது குயில் பாட்டு முதலிய பல நூல்களை இயற்றியிருக்கிறார். குறிப்பா அந்த பாஞ்சாலி சபதமும் கண்ணன் பாட்டும் குயில் பாட்டும் முப்பெரும் பாடல்கள் சொல்றாங்க. ஓகே, இந்த நம்ம பாரதியார் கவிதைகள்ல இந்த ஒரு நூல் வந்திருக்கு. அடுத்து பாரு திருக்குறள். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஆமாவா? எக்காலத்துக்கு பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். அதனால்தான் வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. அப்ப திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் ஆர்டரா இப்படிதான் வரும். ஏன்னா 3 பிரிவுகளையும், குறிப்பா அறத்துப்பால் 38 அதிகாரம், பொருட்பால் 70 அதிகாரம், இன்பத்துப்பால் 25 அதிகாரம், ஆக மொத்தம் 133 அதிகாரம், 1330 குறட்பாக்கள், 9 இயல்களை கொண்டதுதான் திருக்குறள். குறிப்பாக 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுதான் நம்முடைய திருக்குறள் இல்லையா? 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளை இல்லாததும் இல்லையா, சொல்லாததில்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. அப்போ திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை, வாழ்த்து. ஓகே, அடுத்து பாருங்க, முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட மொழி, 100க்கும் மேற்பட்ட மொழினா 107 மொழிகளில், குறிப்பாக விவிலியத்துக்கு அடுத்தபடியாக, விவிலியனா பைபிள், அப்ப விவிலியத்துக்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் எதுனா நம்முடைய திருக்குறள். 107 மொழி. விக்டோரியா மகாராணி கண் விழித்தும் படிக்கும் நூல். உருசியா நாட்டுல அணு துளிக்காத இடத்துல கிரம்பல் மாளிகையில சுரங்கப்பாதையில வைக்கப்பட்ட நூல். புரியுதுங்களா? முதலாக மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் 1816 தஞ்சையில பதிப்பித்து வெளியிடுவாங்க. அப்ப 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதா. அடுத்து பாருங்க, நெல்லை சு முத்து, குறிப்பா அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதினவர். அதாவது அப்துல் கலாமால் பாராட்டப்பட்டவராம். எப்படி? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் தான் நெல்லை சு முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். குறிப்பா விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம் திருவனந்தபுரம், சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஹைதராபாத், இந்திய விண்வெளி மையம் பெங்களூரு ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் தான் இந்த நெல்லை சு முத்து. குறிப்பா அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். குறிப்பா 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து பாருங்க, சோபியா. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோக்கு குடியுரிமை வழங்கியுள்ளதாம். அந்த ரோபோவின் பெயர் சோபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளதாம். வந்துடாதீங்க, சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கியிருக்கான். ஐக்கிய நாடுகள் சபை, தட் மீன் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியிருக்கான். அப்போ உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை. என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இது வழங்கப்பட்டதில் எனக்கு மற்ற மகிழ்ச்சின்னு சோபியா சொல்லுதான். அடுத்து பாரு, ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. ஓகே, அடுத்து பாருங்க, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு எது சொல்றதுன்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம், பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னவா, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தான் தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றுமா அப்படின்னு விளக்கம் சொல்லுதான் பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். தானியங்களுக்கு விளக்கம் அளிக்கதான். பறவை பற்றிய படிப்புக்கு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவினால் மார்ச் 20, கடந்த மாசம் போச்சு, மார்ச் 20. ஏதாவது ஒரு பாக்ஸ் வந்து கேள்வி வந்துடும், அதனால தான் நான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கிறேன். அடுத்து பாருங்க, நம்முடைய பாடல் பகுதியில் நாமக்கல் கவிஞர், குறிப்பாக தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர், நாமக்கல் கவிஞர், தமிழ் அறிஞராம், கவிஞராம், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தான் இந்த நாமக்கல் கவிஞர். குறிப்பாக காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவருக்கு காந்திய கவிஞர் என்று அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். குறிப்பா அவருடைய நூல்கள் பாருங்க, மலைக்கல்லன்,
நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறாரு. குறிப்பா வந்து உப்பு சத்தியாகிரகத்தின் போது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது என்ற பாடல் மேற்கோளுக்கு சொந்தக்காரரே இந்த நாமக்கல் கவிஞர் தான். காந்தியடிகளின் கொள்கைகளை ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதனால் இவருக்கு காந்திய கவிஞர் என்ற பேரு. மக்கள் கவிஞர், தேசிய கவிஞர், தமிழ் கவிஞர், இப்ப காந்திய கவிஞரை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப நாம கவிஞர் பாடல் தான் இந்த பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, பகுத்தறிவு கவிராயர். இவரும் ஒரு சிறி பாடல் ஆசிரியர், திரையிசை பாடல். பகுத்தறிவு கவிராயர், உடுமலை நாராயண கவி. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியாகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். குறிப்பா தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமைகளை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். ஓகேவா? அதனாலதான் இவருக்கு பகுத்தறிவு கவிராயர் சொல்றாங்க. உடுமலை நாராயண கவி குறிப்பா தம் பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியதற்காக. ஓகே, அடுத்து பாருங்க, சுரதா சுப்புரத்தினதாசன் இல்லையா? சுப்புரத்தினதாசன் தான் சுரதா. இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். ஓகே, இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். குறிப்பா எப்படி பாரதியார் மீது பற்றுக்கொண்ட சுப்புரத்தினதாசன் சுப்புரத்தினம் பாரதிதாசன் என பெயர் மாற்றினாரோ அதே மாதிரிதான் இந்த சுப்புரத்தினதாசன். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அதனால் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினா, எனவே தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதனுடைய சுருக்கம்தான் சுரதா. அப்போ ஊமைகளை பயன்படுத்தி கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஊமை கவிஞர் என்று அழைக்கிறாங்க. அப்படி முதல் சொன்னதுன்னா ஜெகத் சிற்பியன். சுரதாவை முதல்ல ஊமை கவிஞர் என்று அழைத்தவர் ஜெகத் சிற்பியன். இவரை ஊமை கவிஞர் என்று அழைப்பர். குறிப்பா அவருடைய நூல்கள் பாருங்க, அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியவர் தான் நம்ம சுப்புரத்தினதாசன் என்று அழைக்கப்படுகின்ற சுரதா. குறிப்பா வந்து இவருடைய பாடல் எல்லாம் கிளி கண்ணி என்னும் பாவகையை சார்ந்ததான். மறந்துடாதீங்க, ஏற்கனவே கண்ணின்னு பார்த்தோம். கண்ணினா உங்களுக்கு நினைவு வர வேண்டியது தாயுமானவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குன்னக்குடி மஸ்தான் சாஹிப் வரணும். இப்ப இங்க கிளி கண்ணி என்னும் பாவகையை சார்ந்துதான் இவர் எழுதின நூல். அப்ப கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் கோகை தான் கிளி கண்ணி. ஓகே, காட்டை, இது ஒரு கொஸ்டின் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த முறை காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் பாருங்க, நல்லா மறந்துடாதீங்க, நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. அதனாலதான் இதை நான் வந்து ஒரு புக்கா தொகுத்து உங்களுக்கு இந்த நாள நான் சார்கிட்ட கேட்டு நடத்துறேன். காட்டை குறிக்கும் வேறு பெயர்னா கா அப்படின்னாலும் காடு, காடா. காள் அப்படின்னாலும் காடா. கான், கா, காள், கான், கானகம், அடவி, அரண். பார்த்தங்க, அரண்னாலும் காடா. ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அலுவம், இயவு, பலவம், முளரி, வள்ளை, விடர், வியல், வனம். வனம்னா நம்மளுக்கு தெரியும் காடுன்னு. மிலை, முதை, இரும்பு. நல்லா பார்த்துங்க, இரும்பு கிடையாது, இம்பு, இரும்பு. அடுத்து வந்து பாருங்க, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரள், பதுக்கை, கணையம். கணையம்னா நம்ம உறுப்பு கூட காடுன்னு சொல்றாங்களாம், பார்த்துங்க. புரியுதுங்களா? அப்ப காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் இவ்வளோ பேர் இருக்கு. கா, காள், கான், கானகம், அடவி, அரண். இதுல பாருங்க, முக்கியமா ஆரணி என்பது ஒரு ஊரு இல்லையா? ஆரணியை பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணையம் என்பதை பார்த்துங்க. அடுத்து பாருங்க, இரும்புன்னு என்னன்னு பார்த்துங்க. ஓகேவா? விடர்னா பார்த்துங்க, அரில்னா பார்த்துங்க. இதெல்லாமே பொதி, அப்படி எல்லாமே காடு தான். முக்கியமானதை பார்த்துங்க. ஓகே, காடுக்கு வழங்கும் குறிக்கும் வேறு பெயர்கள். அடுத்து பாருங்க, இது வந்து தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்துக்களை சாரிகளாக பயன்படுத்துறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம இலக்கத்தினம் இல்லைனாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். அப்ப கரம் என்ற எழுத்து வருது பாரு, எல்லாத்தையும். அப்போ குறில் எழுத்துக்களை குறிக்க
கரம் என்ற சாரி எழுத்துச்சாரிகளை பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. எக்ஸாம் ஐகான், அவுகான். அப்போ நெடில்னா கான், குறில்னா கரம். மூன்றாவது குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் பயன்படுத்துறாங்களாம். ஃபர்ஸ்ட் குறியில மட்டும் குறிக்கிறதுக்கு கரம், நெடில மட்டும் குறிக்கிறதுக்கு கானு. இப்ப குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் மகாரம், ஏகாரம், ஐகாரம், அவுகாரம். இது எல்லாமே குறில் நெடில் எழுத்தை குறிக்கிறாங்க. அடுத்த ஆயுத எழுத்தை குறிக்க கேனம் பயன்படுத்துறாங்க, அகேனம். அப்போ தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்துச்சாறுகளை பயன்படுத்துறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. பேசப்படுவதற்கும் கேட்கப்படுவதற்கும் உண்மையான மொழி, எழுதப்படுவதற்கும் படிக்கப்படுவதற்கும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழிநிலைகளும் உண்டு. குறிப்பா எண்ணப்படுவதற்கும் நினைப்படுவதற்கும் கனவு காணப்படுவதற்கும் ஆகியவையும் மொழியே ஆகும் என்று மொழியில் வல்லுனர் குறிப்பா மு வரதராசன் சொல்றார். எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது எல்லாமே மொழியே. அப்போ அடுத்து பாருங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதுக்கு இரட்டை வழக்கு, தட் மீன் டிக்லாஜிக் லாங்குவேஜ் சொல்றாங்க. அப்ப தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. குறிப்பா தொல்காப்பியர் இந்த பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் என்ன சொல்றாரு? உலக வழக்கு அல்லது செய்யுள் வழக்கு என்று சொல்றாரு. உலக வழக்கு அல்லது செய்யுள் வழக்கு. சரி, அடுத்து பாருங்க. இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதா. குறிப்பா இந்த பக்கம் பாருங்க. கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகதான். நல்லா கவனிக்கணும். தாய்மொழி எங்க அறிமுகமாதான்? கேட்டல் பேசுதலே. அப்ப இரண்டாம் நிலையில் தான் பிற மொழிகள் அறிமுகமாகின்றது. அப்ப நம்முடைய தமிழ் மொழியான நம்முடைய தாய்மொழி நாம கேட்கறதுனால, வீட்டில் பேசுறவங்க குழந்தைகள் பேசுறதை கேட்கறதுனாலையும், ஈவன் அது நம்மளுக்கு பேசுறதுனாலையும் நம்முடைய தாய்மொழி அறிமுகமாகி படித்தல் எழுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகிறது. ஓகே, அடுத்து பாருங்க. ஈவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிலுகிற சொற்கள் இல்லையா? எதுவுமே அதே மாதிரி சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றிலுகிற சொற்களும் இல்லையா? எது இல்லைன்னு தெரிஞ்சுங்க. எக்ஸாம்பிள் ஆயுத குறுக்கம் இப்ப வழக்கிலேயே இல்லை இல்லையா? பாத்துக்க. குற்றிய லிகரம் வந்து குற்றிய லுகரம் வந்து இப்ப வந்து சொற்கள்ல மட்டும்தான் இருக்கு, இலக்கணத்துல இல்லை. அதெல்லாம் பாத்துங்க. அடுத்து பாருங்க. ராஜ்யவழி, ராஜ மார்த்தாண்டம். இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது புத்தகத்துல. ராஜ மார்த்தாண்டம் ஒரு கவிஞர், இதனாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்கள் பெற்றவர். குறிப்பா கொல்லி பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ராஜ மார்த்தாண்ட கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். குறிப்பா சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து, ரொம்ப முக்கியம், சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதோர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கி உள்ளார். இந்த கொங்குதோர் வாழ்க்கை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை. குறிப்பா வந்து திருவிளையாடல் புராணத்துல இடம்பெற்றிருக்கோம். அப்படி அந்த மேற்கோள் இடம்பெற்ற நூலு குறிப்பா சிறந்த தமிழ் கவிதைகளாக்கி அதை தொகுத்து கொங்குதோர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் தான் இந்த ராஜ மார்த்தாண்டன். குறிப்பா வந்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என் நூலில் உள்ள கவிதை தான் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து வள்ளுவர் பாருங்க. திருவள்ளுவரை பத்தி சொல்றாங்க. திருவள்ளுவர் யாராம் பாருங்க. திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். இவர் முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதர் போன்ற சிறப்பு பெயர்களால் குறிப்பிடுகிறார். குறிப்பா தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், எண்பத்துப்பால் என 3 பகுப்புகளை கொண்டது. குறிப்பா இது அறம் 38, பொருள் 70, இன்பம் 25 என மொத்தம் 133 அதிகாரம். அதிகாரத்து 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதற்கு நாம முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி போன்ற 16 சிறப்பு பெயர்கள் உண்டு. அடுத்து பாருங்க. இந்த நாட்டுப்புற பாட்டினுடைய ஒரு வகை. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் கதை பாடல்கள்
பல வடிவங்கள் வழங்கி வருகின்றன. அவை பலரால் பதிக்கப்படுகின்றன. குறிப்பா நான் வானமாலை தொகுத்து வெளியிட்டுள்ள, நான் ஏற்கனவே முன்னரே சொன்னேன், நான் வானமாலை, கீவா ஜெகநாதன், அன்னகாமு 3 பேர் நாட்டுப்புற இலக்கும் தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ வானமாலை தொகுத்து வெளியிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் தான் நம்ம பாட பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது, கொஸ்டின் வரலாம். சங்ககால பெண்பார்கள் ஒரே ஒரு, அதாவது காவர் பெண்டு என்பவர் சங்ககால பெண்பார் புலவர் ஒருவர். இந்த அம்மா பாடின ஒரே ஒரு பாட்டு இந்த நம்ம பாட பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. சோழ மன்னன் போரவை கொப்பெரு நற்கிளியின் செவித்தாயாக விளங்கியவர் தான் இந்த காவர் பெண்டு. கல்வில் தேர்ச்சியும் கவிப்பாடம் ஆற்றல் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை, குறிப்பா வீரத்தை கரும்பொருளாக கொண்டு இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. அந்த காவர் பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கிறதா. குறிப்பா அந்த புறநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று. இந்நூல் பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நம்பர் 1, நம்பர் 2 நாகரீகம், 3வது பண்பாடு, 4வது வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குறதா. அந்த காவர் பெண்டு பாடல 86வது பாடல் தான் நம்ம பாடல் பகுதியில் கொடுத்துருக்குறாங்க, மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி, ரொம்ப கேள்வி கேட்கலாம். வனக்கல்லூரி இருக்கிற இடம் மேட்டுப்பாளையம். பாளையம் பார்த்தேன் இப்போதான் இல்லையா, கோவை மாவட்டம். மேட்டுப்பாளையம் இருக்கிறது கோவை மாவட்டம். அது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல், எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி ஆகிய படிப்புகள் இருக்குதான். குறிப்பாக அந்த ஜாதவ் பயேங் அவரை பற்றி தான் அந்த பாடம் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக 2012ஆம் ஆண்டில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்த ஜாதவுக்கு யார் இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கிச்சான். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், ஜாதவ் பயேங். அதாவது 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்ம ஸ்ரீ விருதை கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் கொடுக்குதான். ஏன் அப்படின்னா, காடே இல்லாத இடத்துல காடை வளர்த்தவர், தனி ஒரு ஆளா வந்து காட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டையே உருவாக்குனவர் தான் இந்த ஜாதவ். அதனால தான் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமும் 2015ஆம் ஆண்டு 2வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை கொடுத்துருக்குறாங்க. கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்க, நம்ம முத்துராமலிங்க தேவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, பசும்பொன் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறதா. குறிப்பா தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுடப்படமும் சென்னையில் அரசு சார்பில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பா இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் 1995இல் தபால் தலையை வெளியிட்டிருக்காங்க. அப்ப முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் பாருங்க: தேசியம் காத்த செம்மல் திருவிகா, வித்யா பாஸ்கரர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை என்ற சிறப்பு பெயருக்கெல்லாம் சொந்தக்காரர் முத்துராமலிங்க தேவர். அப்ப பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. மண்ணுலகில் வாழ்ந்த நாள்கள் மொத்தமே 20,075 நாட்களாம். அப்ப சுதந்திர போராட்டத்துக்காக சிறையில் கழித்த நாடு 4000 நாள். குறிப்பா 2ஆம் உலக போர்ல கூட அவர் வந்து சிறையில் தான் இருக்கிறார். ஓகே, தன் வாழ்நாளில் 5இல் 1 பங்கின சிறையில் கழித்த ஒரு தியாக செம்மல் யார்னா நம்முடைய முத்துராமலிங்க தேவர். மறந்துடாதீங்க, 4000 நாள் வாழ்ந்ததே 20,075 நாள்ல 5இல் 1 பங்கு சிறையிலே கழித்தவர் தியாக செம்மல். அடுத்து பாருங்க, யார் இவர்? ராபி சேது. மறந்துடாதீங்க, தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர் என பன்முக திறன் பெற்றவர் தான் இந்த ராபி சேது பிள்ளை. சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுறார். குறிப்பா செய்யுளுக்கு உரிய எதுகை, மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவரே. மறந்துடாதீங்க, ஏதாவது சில துணுக்கு கேட்டுருவாங்க. செய்யுளுக்குள்ள எதுகை, மோனை என்பவற்றை உரைநடைக்குள், அப்போ நிறுத்தக்குறியில் அதிகமாக பயன்படுத்துறியானா திருவிக்கா. அப்ப செய்யுளுக்குள்ள எதுகை, மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர், செய்யுளுக்கே உரிய, புரியுதுங்களா, செய்யுளுக்கே உரிய எதுகை மோனைய உரைநடைக்கு கொண்டவர் தான் இந்த ராபி சேது பிள்ளை இல்லையா. தமிழின்பம் என்ற நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூலாம்.
குறிப்பா 1955ஆம் ஆண்டு. புரியுதா? தமிழ் இலக்கியத்திற்கு கொடுக்கப்படுகிற இரண்டாவது பெரிய விருது. அப்ப முதல் விருது வந்து ஞானபீட விருது பார்க்க போறோம். அப்ப இரண்டாவது விருது தான் இந்த சாகித்ய அகாடமி விருது. குறிப்பா தமிழ் மொழியில 1955ல முதல் நூல் தமிழ் இன்பம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூலா. அது இல்லாம இந்த ராபி சேதுப்பிள்ளை எழுதின நூல் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து. இப்ப பார்த்தோம் தமிழக ஊரும் பேரும் மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறவர் தான் யாரு? ராபி சேதுப்பிள்ளை. குறிப்பா வாபு சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நம்முடைய பாடப்பகுதி குறிப்பா கடற்கரையில என்ன நூல் இருந்து எடுத்தாளப்பட்டதான். ஓகே, அடுத்து பாருங்க, நம்ம வழக்கு சொல்றாங்க இல்லையா? பாருங்க, அதாவது இடகரடகள், மங்களம், குழுவுக்குறி மூன்று ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்த முறையா. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடகரடகள். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் தான் இடகரடகள். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக குறிப்பிடுதல் மங்களம். எக்ஸாம்பிள் செத்தார் என்பதை இயற்கை எய்தினார் சொல்றது. பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி. அப்போ இடகரடகள், மங்களம், குழுவுக்குறி இதெல்லாம் வழக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, மருதன் இளநாகனார், அதாவது சங்ககால புலவர்கள் ஒருவர் தான் இந்த மருதன் இளநாகனார். கலித்தொகையின் மருதத்தினில் உள்ள 35 பாடல்களை பாடியவர் இவரே. குறிப்பா இந்த மருதன் இளநாகனார் மருதத்தினை பாடுவதில் வல்லவர். அதனாலதான் இவருக்கு மருதன் இளநாகனார் என அழைக்கப்படுறாங்க. குறிப்பாக அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டதான் இந்த 8 தொகை. குறிப்பா வந்து அகநானூறு இந்நூலினை நெடுந்தொகைன்னு சொல்றாங்க. மறந்துடாதீங்க, அகநானூருக்கு வேற பேரு நெடுந்தொகை. ஓகேங்களா? அப்ப 8 தொகை நூல்கள் எதெல்லாம் பாருங்க: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்ற 8 நூல்கள் தான் 8 தொகை நூல்கள். அடுத்து பாருங்க, கடியலூர் உருத்திர கண்ணனார். குறிப்பா சங்க கால புலவர். குறிப்பா இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். குறிப்பா 10 பாட்டுல பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் இந்த கடியலூர் உருத்திர கண்ணனார். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடு தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இந்நூலின் 346 முதல் 350 உள்ள அடிகள் பாடமா கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்த தொண்டைமான் இளந்திரையன் குறிப்பா கடியலூர் உருத்திர கண்ணனார் வள்ளல் ஒருவிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறகு வழிகாட்டியாக பாடப்படுவதுதான் இந்த பாட்டு. குறிப்பா அதுக்கு என்ன பேரா? ஆற்றுப்படை இலக்கியம் சொல்றாங்க. ஆற்றுப்படை இலக்கியம். அப்ப 10 பாட்டு நூல்கள் என்னன்னா பாருங்க, கொடுத்திருக்காங்க பாருங்க: திருமுருகாற்றுப்படை, பொருநூறு ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, முல்லை பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சி பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். புரியுதுங்களா? அப்போ திருமுருகாற்றுப்படை, பொருநூறு ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, படைப்படைன்னு 4 வருது பாருங்க. முல்லை பாட்டு, குறிஞ்சி பாட்டு, பாட்டுல 2 வருது பாருங்க. அடுத்து 6 ஆச்சியா? மதுரை காஞ்சி 7, நெடுநல் வாழை 8 இல்லையா? பட்டினப்பாலை, பாலையில 9, மலைப்படுகடாம் 10. ஓகே, அப்ப ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுக்கு முறைதான் பழுது பார்க்க வேண்டும் கடற்பயணத்துல, கப்பல் கலையில. ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு யாரு சொல்லணும்? ஆங்கிலேயர் வாக்கர் சொல்றாராம். அவ்வளவு நேர்த்தியான அந்த கலைகளை கையாண்டவர்கள் தான் தமிழர்கள். அடுத்து பாருங்க, வாயில் வாசல்னா இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாயில், அதாவது இல்லத்தின் வாய் என குறிப்பிடப்பட வேண்டும். ஆனால் அதனை வாயில் என வழங்குறோம். இது இலக்கண போலி. அடுத்து வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குறாங்களாம். இது மருவு. நல்லா கவனிக்கணும். இலக்கண போலினா என்ன, மருவுனா அழகா கொடுத்திருக்காங்க எடுத்துக்காட்டோட. இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாயில், அது இல்லத்தின் வாய். அதனை வாயில் என வழங்குறது இலக்கண போலி.
அதே வந்து வாயில் என்ன சொல்ல என்னவா, வாசல் என்ன சொல்றது, மருவு. சரி, கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்திற்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளாங்க. அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வணிக தொடர்பு அல்லது வாணிக தொடர்பு கொண்டிருந்ததை அறிய முடிதான். எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளதாம். இல்லையா, ஆமைகளை வழிகாட்டியாக பயன்படுத்தி கடல் பயணத்தை மேற்கொண்டிருக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நம்முடைய கடற்பயணத்துல குறிப்பா கப்பற்கரையில நியூசிலாந்து நாட்டு வெல்லிங்டன் அருங்காட்சியகத்துல பழங்காலத்து தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இருந்துச்சாம். குறிப்பா தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாம். பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்கரையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பது வரலாறு பகிர்வான். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த ஜூல்ஸ் வெர்ன்றவர் யாரு பாருங்க, அறிவியல் புனைக்கதையின் தலைமகன் சொல்றாங்க. இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவராம். குறிப்பா 80 நாளில் உலகத்தை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார். குறிப்பா அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம் தான் இங்க பாடமா கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து ஒரு தமிழ் ஆசிரியர் பாருங்க, யாரு, அதே பாரதியார் தான். பாரதிதாசன் கவிஞராம், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அதாவது படித்த பெண்களின் பெருமையை சொல்றது குடும்ப விளக்கு, கல்லாத பெண்களின் பத்தி சொல்றது இருண்ட வீடு, கண்ணகி ஒரு புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய பிசிராந்தியார் 1969, கேட்கிறவர்கள் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. அப்ப பாரதிதாசன் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடம் தான் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த நூல் வெளி பாருங்க, ரொம்ப முக்கியம். அறநூல்கள் ஒன்று நாலடியார். இது சமண முனிவர்களால், குறிப்பா பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் தான். இந்நூல் 17 கீழ்கண்ட நூல் ஒன்று. இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்த நாலடியாருக்கு வழங்க வேறு பெயர் நாலடி 400 வேளாண் வேதம் என்றே அழைக்கிறாங்க. குறிப்பாக திருக்குறளை போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டதுதான் இந்த நாலடியார். இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4 2 சொல்லுக்குருதி என தொடர் மூலம் அறியலாம். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றாங்களாம். அடுத்து பாருங்க, குறிப்பா திருக்குறளார் வி முனுசாமி திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் தான் இந்த திருக்குறளாளர் வி முனுசாமி. குறிப்பா நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவர். வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. அதோட உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். மறந்துடாதீங்க, இவருடைய நூல் ரொம்ப முக்கியம். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றதாம். அப்ப அந்த நூலை பார்த்துங்க. குறிப்பா சிந்தனை களஞ்சியம் என்னும் நூலில் தான் எடுக்கப்பட்டதாம். அடுத்து பாருங்க, ஒரு கவிஞர் பாருங்க, சுப்ரபாரதி மணியன். இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார். கனவு என்னும் இலக்கியதலை நடத்தியவர். மதுராதிக கனவு என்னும் இலக்கியதலை நடத்தியவையான சுப்ரபாரதி மணியன். பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம் கேட்டாங்க. தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், அது மாதிரி தண்ணீர் யுத்தம் நோட் பண்ணுங்க. புத்துமன், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் தான் இந்த சுப்ரபாரதி மணியன். ரொம்ப முக்கியம் பாரு. அடுத்ததுங்க, ஓர் எழுத்து ஒரு மொழி. குறிப்பா வந்து பவனந்தி முனிவர் 42 சொல்லியிருப்பாருங்க பாருங்க. இந்த நோ தூ
பாருங்க, ஆ அப்படின்னா பசு, ஈ அப்படின்னா கொடுன்னு அர்த்தம், ஊனா இறைச்சி, ஏனா அம்பு, ஐனா தலைவன், ஓனா மதகு நீர், மதகு நீர் தாங்கும் பலகை, கானா சோலை, கூனா பூமி, மந்திராதீங்க, கூ அப்படின்னா பூமி, கைனா ஒழுக்கம்னு அர்த்தமா, கைனா ஒழுக்கம், கோ அப்படின்னா அரசன், சானா இறந்து போ, சி அப்படின்னா இகழ்ச்சி, சே அப்படின்னா உயர்வு, சோ அப்படின்னா மதில், தானா கொடு, தீனா நெருப்பு, தூணா தூய்மை, தேனா கடவுளா, நல்லா பார்த்துங்க, தேனா கடவுள், தைனா தைத்தல், நானா நாவு, நீனா முன்னிலை உரிமை, நேனா அன்பு, நைனா இழிவு, நோனா வறுமை, பானா பாடல், பூனா மலர், பேனா மேகம், பைனா இளமை, போனா செல், மானா மாமரம், மீனா வான், மூ அப்படின்னா மூப்புன்னு அர்த்தம். பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. நே அதே 22யும் 33 பாருங்க. 22 நேனா அன்பு, 33 மேனா அன்பு. ஓகேங்களா? அப்ப அன்புக்கு 2 பேர் வருது பாருங்க. நேனாலும் அன்பு, மேனாலும் அன்பு. மைனா அஞ்சனம், மோனா மோத்தல், யானா அகலம், வானா அழைத்தல், வீணா மலர், வைனா புல், வவுனா கவர், நோனா நோய், தூணா உன். அப்போ 42 ஓர் எழுத்து ஒரு மொழி, நன்னூல் பவனந்த முனிவர். அடுத்து பாருங்க, தேனரசன். இவர் யாருன்னா தமிழரசராக பணியாற்றியவர். இவரது வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதியவர். இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். குறிப்பா மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியிருக்கிறாராம். நம்முடைய பாடப்பகுதியில் பெய்து பழகிய மேகத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, நூல் கால மேக புலவர். குறிப்பா பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் வரதன், மறந்துடாதீங்க. மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவருக்கு கால மேக புலவர். குறிப்பா திருவானை காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ப விளக்கம், சித்திர மடல் ஆகிய நூல்களை எழுதியவர். குறிப்பா இவரது தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளன. அடுத்து பாருங்க, இது ஒரு கொஸ்டின் வரலாம். வேறு பெயர்களை அறிவோம், தயவு செஞ்சு பார்த்துங்க. இந்த பாக்ஸ் உங்களுக்கு 20% கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம், மறந்துடாதீங்க. உங்களுக்கு நான் சிலபஸ் கரெக்டா தெளிவா டிட்டோவா சிலபஸ் ஓரியன்டா நடத்தினுக்கிறேன். எக்ஸ்ட்ரா 20 இந்த பார்ட் 20% ஆஃப் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள். குறிப்பா இந்த பாக்ஸில் இருக்கிறதா அங்கேயும் நான் கையாண்டு இருப்பேன். இருந்தாலும் இது முக்கியத்துவம்னு சொல்றேன். இப்ப ஓவியம்ன்றதுக்கு வழங்க வேறு பெயர்கள் பாருங்க. ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம நூலகம் பார்த்தோம். அந்த நூலகத்துல பண்டாரம் பார்த்தோம், வேறு பெயர். சுபடியகம் பார்த்தோம் இல்லையா, புத்தகச்சாலைன்னு பார்த்தோம். அதே மாதிரிதான் ஓவியம்னா வட்டிகை செய்தி, ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம். ஓவியம் வரைவர்களுக்கெல்லாம் என்னென்ன பேரா பாருங்க. கண்ணூல் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். கண்ணூல் வினைஞன், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர் ஓவியம் வரைகிற சொல்றாங்க. ஓவிய கொடுத்து வழங்க வேறு பெயர் பாருங்க. எழுத்தெழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திரமாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. பாருங்க, சீனே ஆரம்பிக்குது ஓவிய கூடத்துக்கு. என்னமா, சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திரமாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க, இது ஒரு கேள்வி வரலாம், பார்த்துங்க. அதாவது ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமை பகிர்த்தியவர் தான் ராஜ ரவிவர்மா. இவரது ஓவிய முறைகள் பிற்காலத்திலும் நாட்காட்டிகளிலும் அதிகம் பயன்படுத்துறாங்க, மறந்துடாதீங்க. இவரது ஓவிய முறைகள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்துறாங்க. குறிப்பா நாட்காட்டி ஓவியங்கள் வரைய முறையினை முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுவதுதான்
இந்த ராஜா ரவிவர்மா. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த முன்னோடிகள் ஒருவராக கருதப்படுவர் கொண்டை ராஜு. அப்ப ராஜா ரவிவர்மா பிற்கால முன்னாடி பயன்படுத்தத இப்போ வந்து பிற்காலத்துல நாட்காட்டியில் அதிகமாக பயன்படுத்துறாரு. யாருன்னா கொண்டை ராஜு. அப்ப நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்று அழைக்கிறாங்க. நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்தி. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்றது நெடுங்கல்வாடை மேற்கோள். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன மணிமேகலை. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன மணிமேகலை. அடுத்து பாருங்க, ஓவிய மண்டத்தில் பல ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும். அப்போ ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவருக்கு விளக்கி கூறினார் என்ற செய்தி பரிபாடல் இருக்குமா. எப்படி இருக்குமா பாருங்க இந்த மேற்கோள். என்ன பல பல எழுத்து நில ஓவியம், நல்லா மறந்துடாதீங்க, பார்த்துக்க. மண்டபம் துன்னர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். அப்ப என்ன பல பல எழுத்து நில மண்டபம் துன்னர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தம் என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். அடுத்து பாருங்க, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். பார்த்துங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். குறிப்பா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்கள் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஒன்று. மந்திராதீங்க, தொன்மையான நூலகங்கள் ஒன்னா. இது கிபி பொது ஆண்டு 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகிறதா. மறந்துடாதீங்க, 1122. இங்கு தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்துப்படிகளும் உள்ளன. தல சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. அப்ப தஞ்சை சரஸ்வதி மகால் இந்தியாவிலே உள்ள தொன்மையான நூலகங்களில் ஒன்று. கல்வெட்டு செய்தியில 1122 இயங்கி வருதான். அடுத்து பாருங்க, பழமொழி 400. இது நம்முடைய அறநூல்கள் ஒன்று. குறிப்பா பழமொழி 400 நூல் ஆசிரியர் மூன்றூரை அறையினார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறதா. பழமொழி 400 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. அதான் 400 இரு 400ன்னு பார்த்தோம். ஒன்று வந்து நாலடியார், இன்னொன்று வந்து பழமொழி. இப்போ நம்ம அறநூல்கள் பார்க்கும்போது நான் 2 சொன்னேன். ஒன்று ஒரே தொகை அப்படின்னா திருக்குறள், இரு 400 அப்படின்னா நாலடியார், பழமொழி 400. அப்பதான் மும்மருந்து அப்படின்னு பார்த்தோம். திருக்கடுகம், சிறு பஞ்சமூலம், ஏலாதி. அப்புறம் 440ன்னு பார்த்தோம். அந்த 440ல நமக்குள்ள 17 கீழ்க்கு நூல் அறநூல்கள்ல 2 தான். என்னன்னா அது வந்து நம்மளுக்கு இன்னா 40 இனியவை 40ன்னு பார்த்தோம். அப்புறம் மணிமலை கோவைன்னு பார்த்தோம். குறிப்பா அதுல வந்து நான்மணிக்கடிகை, ஆசார கோவை இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போ இதுல பழமொழி 400 பாடல்களை கொண்டது. ஓகே, ஆனா அந்த ஒவ்வொரு பாடலும் இறுதியும் ஒரு பழமொழி இருக்குமா. இது பழமொழி 400 என பெயர் பெற்றதான். ஓகே, அடுத்து பாருங்க, நாட்டுப்புற பாட்டுக்கு வேலை மீண்டும் கொடுக்குறாங்க. நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்புகளை தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடல்தான் நாட்டுப்புற பாடல். மீண்டும் இதற்கு வாய்மொழி இலக்கியம் சொல்றாங்க. பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டு பாடல்களை மலையறிவு என்ற நூலில குறிப்பா கீவா ஜெகநாதன், அங்க நாமா வானமலை, கீவா ஜெகநாதன், அன்னகாமு, மீண்டும் மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து பாருங்க, தமிழ் பல்கலைக்கழகம் ரொம்ப முக்கியம். பாருங்க, அந்த படத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க, தா மீ இல்லுன்னு இல்லையா. செம்மொழி ஆகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில தமிழக அரசால் கிபி 1981 தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த தமிழ் பல்கலைக்கழகம். குறிப்பா செம்மொழியாக தமிழ் மொழிக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்பது, அதாவது தமிழ் சங்கம் மதுரையில 5ஆம் தமிழ் சங்கம் நடைபெற்றுச்சு இல்லையா. அப்போ ஏற்கப்பட்ட ஒரு கோரிக்கை தான் 81 நிறைவேற்றுறாங்க. தமிழ் பல்கலைக்கழகம் இது தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளதாம். வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் இதன் கட்டிட அமைப்பு உள்ளதாம். அப்ப இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள்
அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதே பல்கலைக்கழகத்தின் நோக்கம். இங்க என்னென்ன இருக்கான் பாருங்க, கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலகம், வளர்தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம் ஆகிய 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. இப்பல்கலைக்கழகம் தமிழ் மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமின்றி சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டு செய்து வருதான் தமிழ் பல்கலைக்கழகம். குறிப்பா ரொம்ப முக்கியமானது, இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சி இப்பல்கலைக்கழகமே வழங்குகிறதா. இங்கு மிகப்பெரிய நூலகம் ஒன்று அமைந்துள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் இந்த தமிழ் பல்கலைக்கழகத்துல கல்வி கற்று வருகிறாங்களாம். அடுத்து பாருங்க, உவேசா நூலகம் சென்னை இல்லையா. கிபி 1942 தொடங்கப்பட்ட இந்த உவேசா நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் உள்ளன. குறிப்பா இங்க 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் இருக்குதான். அடுத்து பாருங்க, கீழ் திசை நூலகம் சென்னை. நூலகம் 1869ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. குறிப்பா இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் உள்ளன. கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இடம்பெற்றுள்ளன. இது இப்போது என்னவா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்குவதுதான் கீழ் திசை நூலகம். அடுத்தது கன்னிமரா நூலகம் பாருங்க. கிபி 1896 தொடங்கப்பட்ட கன்னிமரா நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகமா. இது இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாகும். இந்நூலகத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. குறிப்பா இந்தியாவில் வெளியிடப்படும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு படினா பிரதின்னு அர்த்தம், இங்கு பாதுகாக்கப்படுகிறதா. இந்நூலகத்தின் 3ஆம் தளத்தில தான் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது. ஓகே, கன்னிமரா நூலகம் மைய நூலகம், தமிழ்நாட்டின் மைய நூலகம் 1896. ஓகே, அடுத்து பாருங்க, வள்ளுவர் கோட்டம். பாருங்க, வள்ளுவர் கோட்டம் தேர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாமா. திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளதாம். இதன் கட்டுமான பணிகள் 1973 தொடங்கி 1976 முடிக்கப்பட்டன. இது திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு, மறந்துடாதீங்க, திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு அதனை 2 யானைகள் இழுத்துச் செல்வது போன்ற கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளதாம். இதனுடைய அடிப்பகுதி 25 அடி நீளமும் 25 அடி அகலம் உடையது. அப்ப 25 என்பது என்ன பாத்துங்க, தேரின் மொத்த உயரம் 128 அடி இல்லையா. 2 பக்கங்களிலும் பக்கத்திற்கு 4 சக்கரங்கள் தனி கற்களால் அமைக்கப்பட்டுள்ளன. கடைக்கோடி 2 சக்கரங்கள் பெரியவனாகவும் நடுவில் 2 சக்கரங்கள் சிறியவனாகவும் உள்ளன. தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ கருவறையில் திருவள்ளுவரின் சிலை கவினூர அமைக்கப்பட்டுள்ளதாம். அப்போ வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அரங்கம், வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குரட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன. குறிப்பா அறத்துப்பால் கருநீல பளிங்கு கல்லிலும், பொருட்பால் வெந்நீர பளிங்கு கற்களிலும், இன்பத்துப்பால் செந்நீர பளிங்கு கற்களும் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன. மேலும் திருக்குறளின் கருத்துக்களை விளக்க ஓவியங்களும் இந்த திருவள்ளுவர் சிலையில, குறிப்பா வள்ளுவர் கோட்டத்துல வரைஞ்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. இது ரொம்ப முக்கியம். இந்தியாவின் தெற்கு எல்லையாக கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டது. குறிப்பா விவேகானந்தர் பாறைக்கரையில் கடல் நடுவே நீர் மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை, நல்லா கவனிச்சுக்க, 30 அடி பாறை மீது இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளதாம். 1990ஆம் ஆண்டு இப்பணி தொடங்கியது. பொதுமக்கள் பார்வைக்காக 2000ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் முதல் நாள் அன்று திறந்து வைக்கப்பட்டதாம். பாறையிலிருந்து சிலையின் உயரம் மொத்தம் 133 அடி. இது திருக்குறளின் மொத்த அதிகாரத்தை குறிக்கிறதாம். அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல பீடம் 38 அடி உயரம். அப்ப பீடம் அறத்துப்பால் 38 அடி. பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரம், 70 + 25 95 இல்லையா அடி உயரம் உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. அப்ப பீடத்தின் உட்புறத்தில் மண்டபம் ஒன்று அமைத்துள்ளது. மண்டபத்தின் உட்சுவரில்
அதிகாரத்துக்கு ஒரு குறள் வீதம் 133 குறட்பா தமிழிலும் ஆங்கிலத்திலும் சேர்க்கப்பட்டுள்ளன. அப்ப திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடை உள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலை மொத்தம் 7000 டன் எடை கொண்டதாம். திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கு படகு வசதி செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு நாள்தோறும் வந்து செல்கிறாங்க. தமிழின் பெருமை மிகு அடையாளமாக இச்சிலை உயர்ந்து நிற்கிறதாம். கடைசியா பாருங்க, உலக தமிழ் சங்கம் மதுரை, மதுரை மாநகரின் தல்லாக்குளம், குறிப்பா காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்பட்டுள்ளது. இது சுமார் 87,000 சதுரடி பரப்பளவில் மனதை கவரும் வகையில் கட்டப்பட்டுள்ளதாம். கிபி 1981 ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டதாம். அதன்படி கட்டடம் கட்டப்பட்டு கிபி 2016 ஆண்டு திறந்து வைக்கப்பட்டதாம். இதனுள் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கள், கூடங்கள், ஆய்வரங்கங்கள், நூலகங்கள், பார்வையாளர் அரங்கள் ஆகியன கவினுர அமைக்கப்பட்டுள்ளன. வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் 1330 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. அப்போ உலக தமிழ் சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்க தமிழ் காட்சி கூடம் தனி கட்டிடத்தில் இயங்கி வருகிறதாம். அதாவது அதுல தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி இதன் நுழைவாயில் புடைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள காட்சி கூடத்தில் வள்ளல்கள், புலவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்களாகவும் சிற்பங்களாக உள்ளன. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் இதன் சுற்றுச்சுவர்களில் சங்க இலக்கிய காட்சிகள் வண்ண ஓவியமாக வரையப்பட்டுள்ளன. குறிப்பா 3ஆம் தமிழ்ச்சங்கம் அமைந்த மதுரையில் உலக தமிழ்ச்சங்க கூட்டம் கட்டடமும் சங்க தமிழ் காட்சி கூடமும் தமிழகத்தின் பெருமையை பறைசாற்றுகின்றன. ஓகேங்களா? 3ஆம் தமிழ்ச்சங்கம் மதுரை 1980. ஓகே, அடுத்து பாருங்க, சிற்பக்கலை கூடம் பூம்புகார். 2000 ஆண்டுக்கு முன் சோழர்களின் தலைநகரம் துறைமுக நகரம் தான் விளங்கியது பூம்புகார். இந்நகரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாலையிலும் இடம்பெற்றுள்ளன. இங்கு மருவூர் பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகர பகுதியும் அமைந்திருப்பதாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. பின்னர் ஏற்பட்ட கடல் போலினால் பூம்புகார் நகரம் அழிந்துவிட்டது. இதன் நகரத்தின் பெருமையை உலகறிய செய்ய 1973 ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலை கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டதாம். கண்ணகியின் வரலாற்றை விளக்கம் 49 சிற்ப தொகுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மாதவிக்கு ஒரு நெடிய சிலை இங்கு நிறுவப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்து பாருங்க, கலைக்கூடத்திற்கு அருகில் இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், அடுத்தது நெடுங்கல் மன்றம் ஆகியன அமைத்துள்ளன. இந்த இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலும் வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களின் உருவங்கள் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்கின்றன. இந்த நெடுங்கல் மன்றத்தில் நெடிய கற்றூன் ஒன்றும் அதனை சுற்றி 8 சிறிய கற்றூன்களும் 8 மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்கின்றது தான் இந்த பண்பாட்டு மரபு. கடைசியாக பாருங்க, இதோட நான் முடிச்சிடுறேன். அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். அப்ப நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்கு மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். இதற்கு தான் போர் அடித்தல் என்று பெயராம். அப்ப மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று, ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்ற ஒரு நாட்டுப்பாட பாடல் உண்டாம். குறிப்பா பாருங்க, திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாய்வில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்பிற்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள்கள் இங்கு கிடைத்துள்ளன. குறிப்பா முதுமக்கள் தாலி. இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளதா. யாருக்குன்னா ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியா தூத்துக்குடியா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தா நம்மளுக்கு புக்கு தான் நம்மளுக்கு சோர்ஸ், மந்திராதிங்க புத்தகம் தான் நம்மளுக்கு எவிடன்ஸ். அதனால தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. இதுவரை இருக்கட்டங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடங்களை நீங்க தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விகள் அதிகமான கேள்விகள் இதுல இடம்பெறும். ஓகே.